பயப்படாத, எதுவும் பண்ண மாட்டேன். வீட்டுல நான் பஸ்ல தான் வரப்ப கரெக்டா திருப்பி போகும்போது திருப்பி பஸ் தானா? சரி சரி. இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு வேற என்ன கேட்கலாம்? அடுத்த என்ன எக்ஸாம்? இங்க மேக்ஸ் தானே? இப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? நீங்க படிச்சது என்ன கேர்ள்ஸ் ஸ்கூலா கோயடா? கோயட்னா அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஃபுல்லா பாய்ஸ் தானே, அதான் கேட்டேன். சரி சரி. அப்ப எப்படி உங்க ஆள் ஃபுல்லா எல்லாம் பசங்க மட்டும் இல்ல பொண்ணுங்க மட்டும் தானா? பசங்களும் இருக்காங்களா? அப்படியா? சரி சரி. இன்னைக்கு வேற சொல்லுங்களேன், ஏதாவது பண்ண நடந்துச்சா? உள்ள ஏதாச்சும் எவனாவது பெட் அடிச்சு மாட்டிருப்பா? ஒண்ணும் இல்லையா? இல்ல ஒன்னோட கூட கெட்டு எழுதலையா நீங்க? அதுல எழுதுறீங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ப போட்டு விட்டுருவோம் வீடியோல. பொய்யா சொல்லவா? ஆமா, நீ நல்லா பேச முன்னாடி வா. இப்ப சயின்ஸ் சோசியல் எப்படி கவர் பண்ண மாட்டீங்க? நல்லா கவர் பண்ணீங்க, ஜாலியா இருக்கீங்க. இப்ப நைட் சீரியல் பாக்குறது, கொஞ்சம் சீரியலா படமா? 10th தானே முடிய போகுதுன்னா 11th 12th இருக்கு, காலேஜ் இருக்கு. 10th எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண போற? 500 சொல்லல, என்னால வர போகுது? 501 போட்டு வேற மாதிரி. சரி, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தெரியுமா? பாஸ்ட்ல சின்ன குழந்தையா இருந்தா பிரசன்ட் ஓகே. ஃபியூச்சர்ல என்ன ஆக போற? ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது படிச்சு ஆகணும் சொல்லு. நல்ல கவுண்டர். டாக்டர். அப்ப நீட் ப்ரிப்பேர் பண்ண போற? அப்ப பயோமேக்ஸ் தான். சரி, வாழ்த்துக்கள், அண்ணனோட வாழ்த்துக்கள். சரிங்களா? நீங்களும் நல்லா படிங்க. என்ன எக்ஸாம்? இங்கிலீஷா? எந்த ஊரு? ஆமா, திருமங்கலம் தானே. திருமங்கலம் தானே. அப்புறம் பேக் எடுத்துருந்தேன். இல்ல, நம்ம ஏதாவது இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க உள்ள ஒரு 8:15 வருவோம். 8:15 டு வந்து 10 மணிக்கு தான் எக்ஸாம். ஆனா 9:30 மணி வரைக்கும் எங்களை படிக்க வைப்பாங்க. 9 மணிக்கு படிப்பியா? 9:30 மணி வரைக்கும் படிக்க வைப்பாங்க. எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வருவாங்க. எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து டிராப் எங்களை வந்துட்டு எங்களை படிக்க வச்சுட்டு ஒரு 10 மணி போலதான் எங்களை அனுப்புவாங்க. அதனால கொஞ்சம் படிக்க ஹெல்ப். எத்தனை மணிக்கு எக்ஸாம்? 10 மணிக்கு. 10 மணிக்கு. ஆமா. உள்ள இப்ப கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது அமைதியா இருக்கும், பேப்பர் எல்லாம் கிழிப்பாங்க. ஆமா ப்ரோ. அது இன்னொன்னு என்ன ப்ரோ, இப்ப பாத்தீங்கன்னா போன எக்ஸாம்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாத்தீங்கன்னா முன்னாடி எங்களோட நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. எங்களோட எக்ஸாம் நம்பரு பேரு எல்லாமே, எங்க ஸ்கூலோட பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட் வேற, எக்ஸாம் அந்த பேப்பரோட ஒட்டி கொடுத்துருப்பாங்க. அதே முன்னாடி இருக்கும்ல, அதே ஒருத்தைய கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து மார்க் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால அதை அவங்க திரும்ப பின்னாடி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா அவன் ஃபெயிலா இருப்பாங்க. அதை வந்து பார்த்தா எப்படி சொல்றது, இப்ப எஸ்ட் அதுக்குள்ள ஒன்று இருக்கு, இதை சைன் போட்டு கொடுக்கணும்னு நினைச்சு கிழிச்சிட்டான் போல இருக்கு. யார் அந்த அறிவாளி பேரு? டேனியல். ஓகே, குட் நேம். உங்க ஸ்கூல்? எங்க ஸ்கூல் தான், என் ஃப்ரெண்ட் தான். அப்ப என்ன என்ன இன்னைக்கு என்ன இங்கிலீஷ் தானே? இங்கிலீஷ்ல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, சம்மர் ரைட்டிங், பேராகிராஃப், பிக்சர் ரைட்டிங், சரிங்களா, நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், உள்ள இருக்க அந்த கிராமர். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சொல்லிட்டே போயிட்டு இருக்க. கிராமர். ஆமா, கிராமர். சரி, நம்ம லைஃபோட கிராமரை பத்தி பேசுவோமா? சரி, அது லாஸ்ட் பேசுவோம். சரி, வேற என்ன கேட்கலாம்? எல்லாம் எழுதிருப்ப, நீ சொல்றது புரிஞ்சாலே தெரியுது. சென்டம் போட்டுருவியா? சென்டம் வாய்ப்பு இல்ல, ஆனா 50க்கு மேல. ஆமா, வந்துரும். 50க்கு மேல வந்துரும். பேராகிராஃப்ல எத்தனை பக்கம் எழுதிருக்க? ஆனா எங்களுக்கு பார்த்தா லேட் ப்ளூமர்ஸ் பேராகிராஃப் எங்களுக்கு மிஸ் எழுத சொன்னாங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு கேட்டாங்க. கொஸ்டின்ல டெக்னாலஜி கேட்டாங்க. டெக்னாலஜி பேராகிராஃப் ஒண்ணு. அப்புறம் வந்துட்டு நீ என்ன எழுதுன? 3 எழுதிட்டேன். டெக்னாலஜிஸ் ஒன்று எழுதிட்டேன், நரேட்டர்ஸ் அந்த நைபர்ஸ் ஒன்று எழுதிட்டேன். மொத்தம் 2 எழுதிட்டேன். ஈஸியா தான் இருந்துச்சு. மற்றபடி போயமை பத்தி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன தான் கேட்டிருந்தாங்க போயம். ஆனா என்ன போயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்க மாட்டாங்க, நடுவுல இருந்து எப்பயும் கேட்டு. சரி, 10th முடிச்சு என்ன ஆளா நினைக்கிறேன்? என்னோட பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட ஆசை என்னன்னா வீட்டுல ஹைட்டா ஆள் இருந்தேன். அதனால போலீஸ் சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா முடிச்சோன்னே 11th 12th படிக்கணும். 11th 12th அதான் ஒரு டிகிரி முடிச்சக்கணும் தான் சொல்றாங்க. டிகிரி முடிச்சு காலேஜ் சொல்லவா? நீயும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூடியூபர் எல்லாத்தையும் எனக்கு பேசுறடா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான். பேசுற பாரு. நீ வேணா இங்க வந்து சும்மா பார்ட் டைம் சேர்ந்துக்கிறியா? இந்த லீவ் எக்ஸாம் முடிச்சோன்னா 2 மாசம் லீவு தானே. வந்துரு. ஓகே, வந்துடுறேன். வீடு தெரியல எனக்கு. பப்ளிக் அப்ப சொல்லக்கூடாது. கை கூட பாப்போம், பார்த்து போயிட்டு வா. பாய்னே. பாய்டா. சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. மதுரை தேன் மிட்டாய் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரா.